அமெரிக்காவிடம் ராஜதந்திர தீர்வை எதிர்பார்க்கவில்லை எனவும் தேவையான வரை போராட தயாராக இருப்பதாகவும் ஈரான் தெரிவித்துள்ளது. ஈரானின் துணை வெளியுறவுத்துறை அமைச்சர் சயீப் கட்தீப் சட்டே ஸ்கை நியூஸ் செய்திச் சேவைக்கு வழங்கிய நேர்காணலில் இதனை குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்கா தனது தரைப்படை பிரிவுகளை ஈரான் மண்ணில் இறக்கினால் வியட்நாமில் சந்தித்ததை போன்றதொரு நிலைமையை சந்திக்க நேரிடும் என அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இஸ்ரேல் அமெரிக்காவை ஈரானுடனான போருக்கு தூண்டிவிடுவதாகவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். பல தசாப்த கால பதற்றங்களுக்கு மத்தியில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அமெரிக்க வரி செலுத்துவோர் மற்றும் அமெரிக்க வீரர்களை பயன்படுத்தி ஈரானுக்கு எதிராக ராணுவ வெற்றியை பெற்றுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நெத்தன்யாகு தலைமையிலான இஸ்ரேலிய ஆட்சி தனது சொந்த விருப்பு வெறுப்புகளுக்கு முன்னுரிமை அளித்து செயல்படுவதாக ஈரானின் துணை விவகார அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனிடையே போர் குறித்து பேசுவதற்கு தற்போது ஈரானில் எவரும் இல்லை என அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்தார். We have the strongest military by far in the world. We don't need them, but நான் அவர்களின் அணுசக்தி நிலையங்களை அழிக்காமல் இருந்திருந்தால் கடந்த ஒரு மாதத்திற்குள் அவர்களுக்கு அணு ஆயுதங்கள் கிடைத்திருக்கும். அவர்கள் அதனை முதலில் இஸ்ரேலுக்கு எதிராகவும் பின்னர் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு எதிராகவும் பயன்படுத்தியிருப்பார்கள். தமது அண்டை நாடுகளுக்கு எதிராக ஏவுகணைகள் அனைத்தும் நீண்ட காலத்திற்கு தயார் செய்யப்பட்டிருந்தவையாகும். நாம் தாக்குதலை மேற்கொள்ளாமல் இருந்திருந்தால் அது அணு ஆயுத போராக மாறியிருக்கும். பிரதானமாக இந்த போருக்கு பின்னர் எதுவும் எஞ்சியிருக்கப் போவதில்லை. எனவே நாம் ஒரு பெரிய கைங்கரியத்தை செய்திருக்கிறோம். பழைய சித்தாந்தங்களையும் தலைமைத்துவ ரீதியாக சீரழிந்த ஒரு நாட்டிற்கு ஆதரவு வழங்குபவர்கள் ஒன்று தீயவர்கள் அல்லது முட்டாள்களாகும். நான் செய்ததை நீங்கள் கண்டிப்பாக ஏற்க வேண்டும். ஏனெனில் 2 வாரங்களுக்குள் நாம் அவர்களை அழித்துவிட்டோம். தற்போது அவர்களிடம் கடற்படை இல்லை, விமானப்படை இல்லை, விமான எதிர்ப்பு ஆயுதங்கள் இல்லை, தலைமைத்துவமும் இல்லை. அவர்கள் ஒரு புதிய தலைவரை நியமித்தார்கள். அந்த தலைமைத்துவமும் இப்போது இல்லை. அவர்கள் அனைவரும் முடிந்துவிட்டார்கள். இப்போது யாரிடம் பேசுவது என்பதுதான் எனக்கு இருக்கும் பெரிய பிரச்சனை. ஏனென்றால் இப்போது இருப்பவர்கள் யார் என்று யாருக்கும் தெரியாது. நாம் உலகத்திற்காக ஒரு கடமையை செய்துள்ளோம். எங்களுக்காக மட்டுமல்ல, முழு உலகிற்காகவும் இதனை செய்துள்ளோம்.